இந்த 30 வருட யுத்தம் இடம்பெற்று அந்த யுத்தம் முடிவடைந்து ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்ற இந்த மன்னார் மாவட்டத்திலே மீண்டும் ஒரு யுத்தம் உருவாவதற்கு இந்த வைல்ட் லைஃபும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் காரணமாக போகின்றது என்பதை நான் இந்த இடத்தில் ஆணித்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எக்காரணத்தை கொண்டும் மன்னார் கச்சேரியின் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இருந்து மன்னார் நகரசபையின் வாகனங்களிலும் எக்காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்தப்பட. அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம். இன்று உண்மையிலேயே ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக உங்களோட ஊடகத்தின் ஊடாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை இருப்பதனால் தான் இன்று இங்கு அழைத்திருக்கிறேன். மன்னார் மக்களின் குப்பைகளை நாங்கள் அகற்றுவதற்கான இடம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கடைசியாக நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே 2 கிழமைகள் தவணை கேட்கப்பட்டது. ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலே 2 கிழமைகள் நீங்கள் குப்பையை அகற்றுங்கள், நாங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தீர்வை தருகிறோம், ஒரு இடத்தை தருகிறோம், அந்த இடத்திலே உங்களோட குப்பைகளை நீங்கள் பாதுகாப்பாக அகற்ற முடியும் என எனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த 2 கிழமைகள் என்பது 2 மாதங்களாகிவிட்டது. எந்த விதமான தீர்வையும் எனக்கு தரவில்லை. நான் குப்பையை சின்ன கடை பிரதேசத்தில் வட்டாரத்தில் ஒரு இடத்துல தான் நாங்கள் வளமையாக குப்பையை கொட்டி கொண்டிருந்த நாங்கள் அந்த இடத்துல பாரிய நோய் மக்களுக்கு ஏற்பட்டு தொற்று நோய் ஏற்பட்டு அந்த இடமே அந்த மக்களுக்கு உயிராபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதனால் அந்த இடத்தை உடனடியாக நான் மூடிவிட்டேன். அதோட இனி குப்பை கொட்ட முடியாது என்று அந்த இடத்தை முழுமையாக முற்றாக மூடிவிட்டேன். எனவே எனக்கு ஒரு இடத்தை தந்து உதவுமாறு நான் இங்குள்ள அரச அதிகாரியிடமும் மாவட்ட செயலாளரிடமும் அதே போன்று வன இலாக்கா அதே போன்று பறவைகள் சரணாலயம் போன்ற அனைவரிடமும் நான் இடத்தை கேட்டுவிட்டேன். மன்னார் மக்களுக்கு பாவிக்கிறதுக்கு இடமில்லை, ஆனால் பறவைகளுக்கும் மான்களுக்கும் மறைகளுக்கும் புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் இடம் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் எனக்கு இடத்தை தர மறுக்கிறார்கள். அதன் காரணமாக நான் எனது குப்பையை எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அகற்றுவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் மாவட்ட செயலாளத்தின் முன்பாக 2 நாட்களாக குப்பை அகற்றும் இயந்திரங்கள், உளவு இயந்திரம் உட்பட ஏனைய வாகனங்கள் மாவட்ட கச்சேரி முன்னாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எனக்கு அந்த இடத்தை இன்னும் தரவில்லை. நான் இந்த இடத்துல உண்மையிலேயே நான் ஒன்றை மிகவும் மிகவும் வன்மையாக நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. மன்னார் மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு 2 ஏக்கர் காணியை தர முடியாத இந்த வைல்ட் லைஃப் மன்னார் மக்களுக்கு இனியும் தேவைதானா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கண்டிப்பான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 30 வருட யுத்தம் இடம்பெற்று அந்த யுத்தம் முடிவடைந்து ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்ற இந்த மன்னார் மாவட்டத்திலே மீண்டும் ஒரு யுத்தம் உருவாவதற்கு இந்த வைல்ட் லைஃபும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் காரணமாக போகின்றது என்பதை நான் இந்த இடத்தில் ஆணித்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எக்காரணத்தை கொண்டும் மன்னார் கச்சேரியின் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இருந்து மன்னார் நகரசபையின் வாகனங்களிலும் எக்காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்தப்படாது. மன்னார் நகரத்தின் குப்பைகளை அகற்றுவதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் தரும் வரைக்கும் மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து மன்னார் நகரசபையின் வாகனங்களிலும் நகராது என்பதை இந்த ஊடகத்தின் ஊடாக ஆணித்தரமாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி.